பிரைஸ் தி லார்ட். ரோமர் 8:14. மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். அந்தப்படி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவரத்தின் ஆவியை பெற்றீர்கள். நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்கிறார். நாம் பிள்ளைகளானால் சுதந்திரராமே, தேவனுடைய சுதந்திரரும் கிறிஸ்துனுடைய சுதந்திரராமே. கிறிஸ்துவனுடனே கூட நாம் மகிமைப்படும்படிக்கு அவருடனே கூட பாடுபட்டால் அப்படி ஆகும். ஆதலால் இக்காலத்து பாடல்கள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்படைத்தக்கவைகள் அல்ல என்று எண்ணுகிறேன். பிரைஸ் தி லார்ட். மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராக இருக்கிறார்கள். இன்றைக்கி இந்த உலகத்தை பொறுத்தளவில் எத்தனையோ இதில் நான் தேவனோட இருக்கிறேன், இல்லைன்னா தேவனை விட்டு விலகி இருக்கிறேன், இல்லைன்னா தேவனை என்னைய கண்டு கொள்ள மாட்டுக்கார், இதெல்லாம் நிறைய குறைபாடுகள் அவங்க மனதிற்குள்ளே ஒரு விசுவாச குறைச்சல் இருக்குது. ஆனால் தேவன் தெளிவாக சொல்கிறார், நாம் ஒவ்வொருவருமே தேவனாலே நடத்தப்படுகிறோம். அப்படி இருந்தால் அவர் ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தா, உலகத்தை ஆளக்கூடியவர். அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் ஒரு ஆளுகைக்கு உட்பட்டு இல்லாமல் ஒரு ஆளுகை செய்யக்கூடியவர்களாக இருப்பீர்கள். இதை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். இது கொஞ்சம் ஆழமான கருத்துக்கள், கொஞ்சம் டைம் எடுத்தாலும் கூட ஒரு 10 டேஸில் முடிச்சிடலாம். பிரைஸ் தி லார்ட். சரி, 3:29 ரோமர். தேவன் யூதருக்கு மாத்திரமா தேவன்? புறஜாதிகளுக்கும் தேவன் அல்லவா? ஆம், புறஜாதிகளுக்கும் அவர் தேவன்தான். எனக்கு கிறிஸ்தவ மக்களுக்கு மட்டும்தான் அவர் தேவன் இல்லை. அவர் அறிந்திருந்தாலும் சரி, அறியாமல் இருந்தாலும் சரி, தொழுது கொண்டாலும் சரி, தொழுது கொள்ளாமல் இருந்தாலும் அவர் தேவன்தான், நாம் மனுஷன்தான். இந்த வித்தியாசம் நமக்குள்ள தெரியணும். இதில் உங்களை நான் இன்னும் வலுவாக்குவதற்காக இந்த கருத்துக்கள்லாம் சொல்லப்படுகிறது. ஏன்னா நீங்கள் யாருன்னு தெரிந்தால் தான் உங்களை கொண்டு நிறைய ஆத்மாக்களை ஆதாயம் பண்ண முடியும். அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் முதல்ல யாருன்னு தெரிந்து கொள்ள வேண்டும். ரோமர் 2:11-16 பாருங்கள். அதில் தெளிவாக சொல்லப்படுகிறது. 11-16 வரைக்கும். தேவனிடத்தில் பட்சபாதம் இல்லை. எவர்கள் நியாயம் பிரமாணம் இல்லாமல் பாவம் செய்கிறார்களோ அவர்கள் நியாயம் பிரமாணம் இல்லாமல் கெட்டு போவார்கள். எவர்கள் நியாய பிரமாணத்துக்கு உட்பட்டவர்களாய் பாவம் செய்கிறார்களோ அவர்கள் நியாய பிரமாணத்தினை ஆக்கினை தீர்ப்படைவார்கள். நியாய பிரமாணத்தை கேட்கிறவர்கள் தேவனுக்கு முன்பாக நீதிமான்கள் அல்ல. நியாய பிரமாணத்தின்படி செய்கிறவர்களே நீதிமான்கள் ஆக்கப்படுகிறார்கள். இப்படி ஒரு குரூப் சொல்லுது. ஆனால் இதில் நம்ம தேவன் என்ன சொல்கிறான்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். அன்றியும் நியாயம் பிரமாணம் இல்லாத புறஜாதிகள் சுபாவமாய் நியாய பிரமாணத்தின்படி செய்கிற போது நியாய பிரமாணம் இல்லாததை அவர்கள் தங்களுக்கு தாங்களே நியாய பிரமாணமாக இருக்கிறார்கள். சரி, கிறிஸ்துவ பற்றி அறிந்தவர்கள் மோசேனுடைய சட்டத்தின் பிரகாரம் நியாய பிரமாண சட்டத்தெல்லாம் அறிந்தவர்கள் அந்த நியாய பிரமாணத்தின் படி வாழ்கிறோமா இன்னும் முயற்சி பண்ணி கொண்டு இருக்கிறாங்க, முடியலை. அதுக்காக தேவனுடைய வல்லமை கிருபையெல்லாம் நம்ம கிரிய செய்து. சரி, அப்போ எனக்கு தேவனை தெரியலன்னு சொல்லக்கூடியவங்களுக்கு என்ன சொல்லலாம்? அவங்களுக்கு மனசாட்சி பேசுதா? கண்டிப்பாக பேசும். ஏன்னா அந்த மனசாட்சிங்கிறது கொஞ்சம் ஆழம் எடுக்கிறதா பரிசுத்த ஆவியானவர் அவர் நம்மளாலே அதாவது மனசாட்சியின் பிரகாரமாக நம்மளே நீதியின் பாதையிலே நடத்தி கொண்டு போகிறார். அப்படி எடுத்து பார்க்கும் பொழுது தான் இந்த நியாய பிரமாணத்தை தெரியனாலும் உங்களுக்கு மனசாட்சி பேசுது இல்லையா? சரி, அது காட். அதான் 5 நியாயம் பிரமாணம் இல்லாத புறஜாதிகள் சுபாவமாய் நியாய பிரமாணத்தின்படி செய்கிற போது நியாய பிரமாணம் இல்லாத அவர்கள் தங்களுக்கு தாங்களே நியாய பிரமாணராக இருக்கிறார்கள். மனசாட்சி பிரகாரம் வாழ்கிறவங்க. இப்படி வாழாதவங்க யாராவது இந்த உலகத்தில் இருக்காங்கன்னா ஒருத்தருமே கிடையாது. எல்லாருமே அந்த மனசாட்சி ஒரு நல்ல காரியத்தை மட்டும்தான் செய்ய சொல்லும்.
கெட்ட காரியத்தை செய்ய அலோவ் பண்ணாது. அப்படி அலோவ் பண்ணாததையும் மீறி சரீர சுபாவத்தின் பிரகாரமாக இந்த ஆவியும் ஆத்மாவையும் மீறி அந்த பாவத்தை செய்து விடுகிறார்கள். அப்போ கண்டிப்பான முறையில் அந்த மனசாட்சி பேசும். ஒன்று கிறிஸ்துவின் பிரகாரம் நியாய பிரமாணம், அதுக்கு அடுத்தது கிறிஸ்துவின் வழியிலே கிருபையின் மூலமாக ரட்சிப்பு. இந்த ரெண்டுமே தெரியாதவங்களுக்கு கூட மனசாட்சி. அதான் அதுக்கு அடுத்த வசனத்தை பாருங்கள், ரோமர் 2:13. அவர்களுடைய மனசாட்சியும் கூட சாட்சி இடுகிறதுனாலும் குற்றமுண்டு குற்றமில்லை என்று அவர்களுடைய சிந்தனைகள் ஒன்றை தீர்க்கிறதுனாலும் நியாய பிரமாணத்துக்கேற்ற கிரியை தங்கள் இருதயங்களில் எழுதியிருக்கிறது என்று காண்கிறார்கள். உண்மைதானே? யாராலையும் மறக்க முடியுமா? ஒருத்தராலையும் மறக்க முடியாது. அதான் தேவனிடத்தில் பற்றபாதம் இல்லை. தேவன் யூதருக்கு மாத்திரமா தேவன்? புறஜாதிகளுக்கும் தேவன்தான். ஆம், புறஜாதிகளுக்கும் அவர் தேவன்தான். இதை தெளிவு. இதை இயேசு நிறைய பேர் அடையாளம் கண்டு கொள்ளலாம், நிறைய பேர் அடையாளம் கண்டு கொள்ளாமல் இருக்கலாம். பிதான யார், கிறிஸ்தனா யார், நாம் யார், நாம் இந்த உலகத்துக்கு எதுக்காக வந்திருக்கிறோம், எப்படி படைக்கப்பட்டோம் என்ன என்பதெல்லாம் தெளிவாக பைபிளை நிறுத்தி நிதானமாக படித்தா எல்லாத்துக்குமே புலப்படும். இதை பற்றி யாருமே தேவனை பற்றி தேவன் இப்படி தான் அப்படி தான் சொல்லி யாருக்கும் சொல்லி புரிந்து கொள்வது அது ஒரு வே. பட் அவங்களுடைய மனசாட்சியில் அவங்களுக்குள்ள தேவன் பேசும்பொழுது தான் அந்த தேவனை அறிய முடியும். அப்பொழுது தான் அந்த மனசாட்சிகள்லாம் பேசும் பொழுது தேவன் உங்களுடைய கனவுகளை பேசுவார். எஸ், தூய உள்ளத்தோர் பெயர் பெற்றோர், ஏனெனில் அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். இந்த மாதிரிலாம் சொல்லப்பட்டிருக்கு. அதனால் எதை குறித்துமே பயப்பட வேண்டியதில்லை. என் சுவிசேஷத்தின்படியே தேவன் இயேசு கிறிஸ்துவை கொண்டு மனுஷருடைய அந்தரங்களை குறித்து நியாய தீர்ப்பு கொடுக்கும் நாளிலே இது விளங்கும். இது நாம் இப்போ பேசுகிறது ஒருவேளை நிறைய பேருக்கு புரியாமல் இருந்தாலும் கூட, புரிந்தவர்கள் பாக்கியவன்கள், புரியலைனால் அதுக்காக அவன் பாக்கியவன் இல்லைன்றது இல்லை. அது தேவ திட்டம், அது என்னங்கிறது ரோமரில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் இந்த மாதிரி சாப்டர்லாம் உங்களுக்கு ஏதோ ரூபத்தில் உங்ககிட்ட ரீச் ஆயிடுச்சு. யாருன்னு தெரியாத ஒருவராலே உங்களுக்கு என் மூலமாக தேவன் அவர் மூலமாய் அவருடைய வார்த்தையின் மூலமாய் உங்களிடம் பேசினோங்கிறத நியாய தீர்ப்பு கொடுக்குற நாளைக்கு தெரியும். இதை பற்றி நம்ம கொஞ்சம் ஆழமாக தெரியணும். ஆவி ஆத்மா சரீரம் என்கிறது என்னங்கிறது முதல்ல தெரியணும். உங்களுடைய உடல் ஆவி ஆத்மா சரீரம். இந்த சரீரம் சொல்கிறபடி, உங்களுடைய உடல் சொல்கிறபடி உங்களுடைய ஆத்மா செயல்படுதா? உங்களுடைய ஆத்மா சொல்கிறபடி உங்களுடைய ஆவி செயல்படுதா? அது ஆவிங்கிறது உயிர், ஆத்மாங்கிறது எண்ணங்கள். இந்த ரெண்டும் சேர்ந்து தான் சரீரத்தை செயல்படுத்துது. இப்போ இந்த மூன்றுமே உங்களோட ஒன்றாகி இருக்கிறது இல்லையா? இதே போல தான் பிதா சுதன் பரிசுத்த ஆவி. இந்த சரீரத்தை பிரிச்சுட்டோன்னு வைங்க, இந்த உங்களுடைய எண்ணங்கள் இருந்து என்ன செய்ய? அது சரீரத்தை புதைச்சிட்டோன்னு வைங்க, அவங்க எண்ணம் இருந்து என்ன செய்ய? வேஸ்ட்டு. சரி, அந்த எண்ணமும் இருக்குது, அந்த சரீரமும் இருக்குது. உங்களுக்கு ஆவி இல்லைன்னா, அது உயிர் இல்லைன்னா என்ன செய்ய? புதைக்க தான் செய்யணும். சரி, இந்த ரெண்டுமே இருக்கச்சில்ல இந்த சரீரம் உங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணி வருமா அப்படின்னு கேட்டால் இங்கே தான் பிரச்சனை. சரீரம் கோஆப்ரேட் பண்ணாது. அது ரோமரில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. அதை இந்த ஆவின் பிரகாரமாகவும் ஆத்மா பிரகாரம் சரீரத்தை அடக்கி ஆள கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் ரோமரில் முழுக்க சொல்லப்பட்டிருக்கு. ரோமரை நிறுத்தி நிதானமாக நீங்கள் படித்து பார்த்தா தெரியும். அப்பொழுது நீங்கள் யாருங்கிறது தெளிவாக புரிந்து கொள்வீர்கள். இதன் பிரகாரமாக ரோமர் 3:2-4 வரைக்கும் பாருங்கள். சரி, நாம் சொல்லக்கூடிய விஷயங்களை ஒருத்தர் நம்பலாம் என்ன, நம்பட்டா என்ன, அதுதான் சொல்லப்பட்டிருக்கு. ரோமர் 3:2-4 வரைக்கும். சிலர் விசுவாசியாமல் போனால் என்ன? அவருடைய அவிவிசுவாசம் தேவனுடைய உண்மையை அவமாக்குமோ? அப்படியாக்க மாட்டாது. நீர் உம்முடைய வசனங்களில் நீதிபரராய் விளங்கவும் உம்முடைய நியாயம் விசாரிக்கப்படும்போது வெற்றி அடையவும் இப்படி ஆயிற்றென்றே எழுதியிருக்கிறது. இப்போ நம்ம சொல்லக்கூடிய சாப்டரு
நிறைய பேர் விசுவாசித்தாங்க. விசுவாசிக்கிறதுலாம் என்ன? நீங்க விசுவாசிக்கலன்னா தேவனுடைய லா, தேவனுடைய கோட்பாடு, தேவனுடைய சட்டம் இல்லாமலேயா போப்போது? இல்ல நீங்க இந்த பரலோகம்ன்ட்டு ஒண்ணு இருக்கு, பிதான்னு ஒருத்தர் இருக்கார், பரிசுத்த ஆவியானவர் இருக்கார், இயேசுன்ற ஒருத்தர் இருக்காருன்னு நீங்க விசுவாசித்தா என்ன? விசுவாசிக்கலாம் என்ன? நீங்க விசுவாசிக்கலன்னா, அந்த பரலோகம் பொத்துண்டு கீழே விழுந்துற போப்போது? இந்த சரீர ரீதியில, சரீர உடம்புல நாம் நெறைய பேர் ஆராதிக்கலன்னா, அங்க தேவ தூதர்கள் இருக்காங்க. அவங்க ஆராதித்துக் கொள்வார்கள். அப்போ இத நீங்க கண்டு கொள்ளக்கூடியவர்கள் பாக்கியவான்கள், பாக்கியவதிகள். இந்த உலகத்த மீட்டு எடுப்பதற்காக சாத்தானுடைய இந்த கையிலிருந்து மீட்டு எடுக்கிறதுக்காக, உங்களுடைய சரீரத்துக்கு மீட்டு எடுப்பதற்காக தான் இவ்வளோ பெரிய ஒரு யுத்தங்கள் நடந்து, அதையும் வெற்றியாக்க கொடுக்கப்பட்டு, அதையும் நெறைய பேர் அடையாளம் காணாம இருக்கிறாங்க. சரி நீங்க அப்படியே இவர் தான் காட் என்று சொல்லி விசுவாசிக்காம போகாம விசுவாசிக்கலன்னா, அந்த பூமி பொத்துண்டு விழுந்துற போதா, வானம் கீழ பொத்துண்டு விழுந்துற போதா, பரிசுத்த அ நம்ம தேவனுடைய கோட்டைகள்லாம் கீழ விழுந்துற போதா? ஒன்றுமே இல்ல. இது நம்மளுடைய கற்பனை. அப்போ செய்றத நம்ம உருப்படியா செய்துட்டா என்ன? அப்படி செய்யும் பொழுது, நீங்க தேவனுக்கு ஒரு ஆயுதமா பயன்படுத்தப்படுவீர்கள். அதுக்காக தான் நீங்களே தேவனை மறுதலிச்சிருப்பீங்க. தேவனை மறுதலிச்சவங்க தான் நாளைக்கு காலங்கள் கழித்தக்கப்புறம், சில காலங்கள் கழித்தப்புறம் தேவனை பற்றி ஃபோர்ஸா பேசுவாங்க. அந்த பரலோகத்தினுடைய திட்டங்கள், இது தேவ திட்டங்கள். அதான் சொல்றார். சிலர் விசுவாசியாமல் போனவர்கள் என்ன? அவருடைய அவிவிசுவாசம் தேவனுடைய உண்மையை அவமாக்குமோ? இந்த பூமி இந்த ரைட் ஆங்கிள்ல சுத்தணும். வலது பக்கமா சுத்திட்டு இருக்கணும்ன்ட்டு சொல்லக்கூடியத, நீங்க விசுவாசித்தா என்ன? விசுவாசிக்காட்டா என்ன? பூமி அப்படிதான் சுத்த போகுது. சூரியன் காலைல உதிச்சு சாயந்தரம் மறையத்தான் போகுது. சந்திரன் நைட்டு வரத்தான் போகுது. இதுக்குன்ட்டு நம்ம உலக ரீதியான ஒரு லா இருக்கு. கிறிஸ்தவத்துக்குள்ள ஒரு லா இருக்கு. ஆனா 2மே 2மே இப்படிதான்ட்டு இவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. அது முன்னக்கூட்டியே சொல்லப்பட்டிருக்கு. ஸோ யோபுலயே சொல்லப்பட்டிருக்கு. அது பூமி உருண்டையானது. அது அந்தரங்கத்தில் தொங்கிக் கொண்டு இருக்கிறதுண்டு. அப்போ அந்தரங்கத்தில் எப்படியா தொங்குன்னு சொல்லி நெறைய பேர் கொஸ்டின் பண்ணியிருக்காங்க. இதுக்கெல்லாம் ஆன்சர் ஆக்சுவலாக யோபுனுடைய பீரியட்லேயே வந்துட்டு, அதாவது நம்ம கிறிஸ்துவனுடைய காலத்துக்கு முன்பே வந்து விட்டது. இதன் பிரகாரமாக நீங்கள் உங்களுடைய ஞானத்த அப்படியே கொஞ்சம் ஆழமாக திங்க் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். அப்போ மனிதர்கள் ஒன்றுமே இல்லாதவர்கள். பெரிய பெரிய அச்சீவ்மெண்ட்ஸ், பெரிய பெரிய ராஜாக்கள் எல்லாம் பாருங்க. என்ன நத்திங், ஒன்றுமே கிடையாது. அது நீதிமொழிகள் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால தான் அப்படியாக்க மாட்டது, நீர் உம்முடைய வசனங்களில் நீதிபரராய் விளங்கவும் உம்முடைய நியாயம் விசாரிக்கப்படும்போது வெற்றியடவும் இப்படி ஆயிட்டுன்னு எழுதியிருக்கிறபடி தேவனே சத்தியபரர், எந்த மனுஷனும் பொய்யன் என்று சொல்லுவோமாக. இது ஒத்துக்கொள்வோமா? எஸ். கிறிஸ்துவனுடைய லா பிரகாரம் எந்த மனுஷனுமே உண்மையானவன் கிடையாது. அவனுடைய இரத்தத்தினாலே பரிசுத்தவான்களாக இருக்கிறோம் என்பது ஒரு உண்மை. அதில் 3:10 பாருங்க. அந்தபடி நீதிமான் ஒருவனாகிலும் இல்லை, உணர்வுள்ளவன் இல்லை, தேவனை தேடுகிறவன் இல்லை. எல்லோரும் வழி தப்பி ஏகமாய் கெட்டு போனார்கள். நன்மை செய்கிறவன் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை. அவர்கள் தொண்டை திறக்கப்பட்ட பிரேத குழி, தங்கள் நாவுகளால் வஞ்சனம் செய்கிறார்கள். அவர்களுடைய உதடின் கீழ் பாம்பின் விஷம் இருக்கிறது. அவர்கள் வாய் சபிப்பினாலும் கசப்பினாலும் நிறைந்திருக்கிறது. அவர்கள் கால்கள் இரத்தம் சிந்துவதற்கு தீவிரிக்கிறது. நாசமும் நிர்பந்தமும் அவர்கள் வழிகளில் இருக்கிறது. சமாதான வழியை அவர்கள் அறியாதிருக்கிறார்கள். அவர்கள் கண்களுக்கு முன்பாக தேவ பயமில்லை என்று எழுதியிருக்கிறது. அப்படிதானே இருக்கு, அப்படிதான் இருக்கு. இது ஏன்ங்கிறதும் சொல்லப்பட்டிருக்கு. அது 20ஆம் வசனம், இப்படி இருக்க பாவத்தை அறிகிற அறிவு நியாய பிரமாணத்தினால் வருகிறபடிதான் எந்த மனுஷனும் நியாய பிரமாணத்து கிரியினாலே தேவனுக்கு முன்பாக நீதிமானாக்கப்படுவதில்லை. ஒருவராலையும் ஆக்கப்பட முடியாது. அதனால தான் கிறிஸ்து வந்தார். இப்படி இருக்க நியாய பிரமாணம் இல்லாமல்
தேவ நீதி வெளியாக்கப்பட்டிருக்கிறது. அதை குறித்து நியாய பிரமாணமும் தீர்க்கதரிசனமும் சாட்சியடிக்கிறது. அது இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் தேவ நீதி. தேவனுடைய லா பார்த்தீங்களா? கிறிஸ்துவனுடைய லா இது டிஃப்ரெண்ட்டானது. இதை வளர்ந்து கொண்டவர்கள் தன்னை பாவி என்று சொல்லவே மாட்டான். அவன் கிறிஸ்துவனுடைய இரத்தத்தினாலே பரிசுத்தவானாகவே தான் இருப்பான். உலகத்தை பற்றி நமக்கு கவலை இல்லை. நீங்கள் யாருன்னு பாருங்கள். நீங்கள் இந்த பூமிக்கு எதுக்கு வந்திருக்கீங்க? என்ன செய்து கொண்டு இருக்கீங்க? நாளைக்கு என்ன செய்ய போகிறீங்க? கிறிஸ்துவனுடைய பாதையில் நீங்கள் பரலோகத்தில் ஆட்சி செய்ய போகிறீங்களா, இல்லட்டா வேறு பாதையில் போகிறீங்களா? அது உங்களுடைய டிசைடு. நீங்கள் இப்படி தான் வாங்கன்றலாம் கம்பல்லாம் கிடையாது. ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன், தட்ஸ் ஆல். அதனால தான் இப்படி இருக்கே நியாய பிரமாணம் இல்லாமல் தேவநீதி வெளியாக்கப்பட்டிருக்கிறது. அதை குறித்து நியாய பிரமாணம் தீர்க்கதரிசனம் சாட்சியடிக்கிறது. அது இயேசு கிறிஸ்துவை பற்றி விசுவாசத்தினால் பலிக்கும் தேவநீதி. விசுவாசிக்கிற எவர்களுக்குள்ளும் எவர்கள் மேலும் அது பலிக்கும். வித்தியாசமே இல்லை. பைபிள் சொல்லுது. விசுவாசிக்கிற கிறிஸ்துவை என்னுடைய பாவத்தை ஏற்றுக்கொண்டு நான் பரிசுத்தவானாக இருக்கிறேன் என்றால் நீங்கள் பரிசுத்தவான்களே. நான் அவருடைய குழந்தை. அப்போ கிறிஸ்துவனுடைய குழந்தை, அந்த உலகத்தை படைத்த தேவனுடைய குழந்தை இங்கே எப்படி இருக்கணும்? அவன் ராஜாவாக தான் இருப்பான், ராஜாத்தியாக தான் இருப்பான். அவன் ஆசாரியராக தான் இருப்பான். அவன் ஒன்றும் குறைஞ்சி போயிட மாட்டான். இன்றைக்கி உள்ள சூழ்நிலையும் நேற்று உள்ள சூழ்நிலையும் மற்ற சூழ்நிலைகளையும் அவங்க வாழ்க்கையும் என் முன்னோர்கள் இவ்வளோ பெரிய பாவங்கள் பண்ணிட்டாங்க, நான் இவ்வளோ பெரிய பாவம் பண்ணிக்கலாம், அதுக்கெல்லாம் காரணங்கள் இருக்குது. ரோமர்லேயே தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. எனக்கு தெளிவாக இந்த மெசேஜ் கண்டினியூவாக கேட்டுட்டு இருக்கும்போது புரியும். பிரைஸ் லார்ட். எல்லா மகிமையான தேவனுக்குரியது. அதாவது விசுவாசிகள் எவர்களுக்கும் எவர்கள் மேலும் அது பலிக்கும். வித்தியாசமே இல்லை. அது கிறிஸ்தவனுக்கு தான், அவனுக்கு தான், இவனுக்கு தான், அப்படி தான் இப்படி தான் இல்லை. மனசாட்சி ரீதியிலேயே மனசாட்சி பிரகாரமாகவே தேவன் பேசி கொண்டு இருக்கிறார். அதான் நான் யூதனுக்கு மாத்திரமா தேவன், புறஜாதிகளுக்கும் தேவன் தான் என்று தேவன் தன்னை பற்றி தெளிவாக சொல்கிறார். அதனால தான் இந்த பாவம்லாம் ஏன் பண்ணணும், எதுக்கு பண்ணணுங்கிறதுக்கும் காரணங்கள் இருக்குது. நாம் அதை நாளைக்கு பார்க்க போகிறோம். எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாய் இலவசமாக அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்பட்டீர்கள். தெளிவாக பாருங்கள். இல்லை, எல்லோரும் பாவம் செய்து. அதில் என்ன வசனம் சொல்லுது? தேவனே சத்தியபரர், எந்த மனுஷனும் பொய்யன். அதுக்கு அடுத்தது என்ன சொல்லப்படுது? எல்லோரும் ஏன் பாவம் செய்கிறங்கிறதுக்கும் காரணங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அதை நாளைக்கு நாம் பேச போகிறோம். எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி, தேவ வல்லமை இந்த பாவத்தினால தான் தேவ மகிமை நம்மளை விட்டு விலகி போயிட்டு இன்றைக்கி நான் தேவனுக்கு நம்ம கண்டுபிடித்து தேடி தேவன் நம்மளை முன் குறித்ததுனாலே அவர் நம்மளை கொஞ்சம் தூரம் இந்த உலகத்தில் உலா விட்டு அவர்கிட்ட இழுத்துக்கொள்கிறார். அப்படி இழுத்துக்கொள்ளும் பொழுது அவருடைய கிருபையினாலே நாம் நீதிமான்களாக்கப்படுகிறோம். இந்த பாவம் ஏன் செய்கிறோங்கிறத நாளை சொல்கிறோம். தேவ மகிமையற்றவர்களாகி இலவசமாக அவருடைய கிருபையினாலே நீங்கள் காசு கொடுத்தோம், நான் அதை நல்லா செய்துட்டேன், இந்த நல்லா செய்துட்டேன், இவங்களுக்கு ஒர்க் பண்ணிட்டேன், அவங்களுக்கு ஒர்க் பண்ணிட்டேன், இவங்களுக்கு அதை செய்தேன், நாத்திங் இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. இலவசமாக அவருடைய கிருபையினால் கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்பட்டீர்கள். இயேசு கிறிஸ்து நமக்கு அந்த இரத்தம் செஞ்சதுனால அந்த மீட்பின் வழியாக நாம் எல்லாவற்றையும் இலவசமாக பெற்றிருக்கிறோம். விசுவாசிங்கள், பெற்றுக்கொள்வீர்கள். நாளைக்கு இதை விட அதிகமான இதனுடைய அடுத்த பாயிண்ட்ஸுக்கு நம்ம பேச போகிறோம். அப்போது இதன் மூலமாக அவர் யூதருக்கு மாத்திரமா தேவன், புறஜாதிகளுக்கும் தேவன் தான். எஸ், தேவனை தெரியலன்னா மனசாட்சி இல்லாமல் இந்த உலகத்தில் ஒருவருமே கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது அந்த மனசாட்சி கூட ஒரு வகையான நியாய பிரமாணம், ஒரு வகையால் அதுதான் நியாய பிரமாணம்னு தெளிவாக சொல்லப்படுகிறது. பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்துவ நாமத்தில் நாம் ஒவ்வொரு ராஜாக்களும் ராஜாத்துக்கும் ஆசாரியமாக மாறுவோம். ஆமென்.